Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே அழகான ஒரு DIY பார்க்க போறோம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளாஸ் டம்ளர் இருக்கு இல்லையா, அது வந்து வீரல் விட்டு போச்சு, உடஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அதை தூக்கி போட்டுடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப அழகாக தூக்கி போடவே மனசு வராது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கும் போது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கையில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோட எண்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உடஞ்சி போன கிளாஸாக இது அப்படின்ட்டு. ஸோ இப்போ எந்த கிளாஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது வந்து வீரல் விட்டுடுச்சு, எனக்கு தூக்கி போட மனசு இல்லை, அதனால நான் வச்சுருந்தேன். இதில் வந்து பென்சில் பேனா அது எல்லாமே ஒட்டிட்டு தான் வச்சுருந்தேன், பென்சில் பேனாலாம் போட்டு. ஸோ இப்போ நம்ம இதை ரீயூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் டேப் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4-5 முறை எந்த இடத்துல வீரல் விட்டுச்சோ அது மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. வீரல் விட்டு அந்த இடத்துல நம்ம வந்து தூள் தூளாக உடஞ்சதை வந்து ரெடி பண்ண முடியாது. இந்த மாதிரி வீரல் விட்டு நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸ்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ நமக்கு தேவைப்பட போகிறது மெயினாக வந்து முட்டையோட தோல்கள். நம்ம வந்து முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இந்த DIYக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் ஃபெவிகால் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. கிராஃப்ட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். முட்டையோட தோலை மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபெவிகாலை வந்து அந்த கிளாஸ் மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு முட்டையோட தோல் அது மேலே வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இது போல் அழகாக உங்களுக்கு ஒட்டிக்கும், உடஞ்சி ஒட்டிக்கும். கேப் இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒட்டினதுக்கப்புறம் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல சின்ன சின்ன பீஸ் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திரும்பவும் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல நம்ம குட்டி குட்டி பீஸ் வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் எல்லா இடத்துலையுமே தடவிட்டு எங்கெல்லாம் அந்த வீரல் விட்ட இடம் எல்லாமே மறைஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடஞ்ச கிளாஸா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. எல்லா இடத்துலையுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அந்த க்ளூவோட அது நல்லா ஸ்டிக் ஆகிடும். நல்லா வந்து அது வீரல் மாதிரி உங்களுக்கு பார்க்கையில் அழகாக தெரியும். இதே மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வந்து வாங்கணும் ஆசைப்படுவோம். ஹோம் சென்டர் அந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. அதுக்கு நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம வந்துட்டு மணி வேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வீடியோ தான் இது. தூக்கியும் போடாமல் இருந்த மாதிரி இருக்கும், நம்மளே ரெடி பண்ண மாதிரி இருக்கும். என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி தாட் இருக்குதா அப்படின்ட்டு. நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாகவுமே இந்த முட்டை தோல்களை வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் ஒட்டிட்டேன் பாருங்கள். கீழேயும் இந்த கிளாஸோட கீழ்ப்பகுதியிலையும் இதே மாதிரி நம்ம ஒட்டிடலாம். உங்களுக்கு எப்போ வந்து ஃப்ரீ டைம் இருக்கோ ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஜாலியாக இருக்கும் பண்ணும்போது. குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உடச்சி கொடுக்க சொல்லுங்கள். என் குட்டி பாருங்கள், நான் என்ன பண்ணாலும் அவன் என்கிட்டயே தான் இருப்பான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பான். இது இப்படி பண்ணுங்க அதை இப்படி பண்ணுங்கன்னு அவனும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவான். அந்த மாதிரி குட்டீஸ்க்குமே ரொம்ப ஒரு ஜாலியாக எனர்ஜியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முட்டை தோல்களை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிசாக வந்து தூள் பண்ணிவிட்டு எங்கெல்லாமே கொஞ்சம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு. ரொம்ப எல்லா கேப்பையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ஓரளவுக்கு கேப் இருந்தால் தான் அது வந்து பார்க்கையில் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் திரும்பியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பொடிச்சு வச்சு அந்த தூள்களை தூவி விட்டு நம்ம ஒட்டி விட்டுடலாம்.
இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து முட்டைத்தோல் ஒட்டாமல் இருக்கும் அந்த இடங்கள்லாம் நம்ம பார்த்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் இந்த தோலை நம்ம முட்டைத்தோலை வந்து ஒட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து காய வச்சிடலாம். இது காஞ்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இது மேலே வந்து கலர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஒயிட்டாக இருக்கிறத விட நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு கலர்ஸ் கொடுத்தா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இது கூட வந்து நான் எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லோ கலர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு என்கிட்ட இன்றைக்கி. ஸோ அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இது கூட அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ் வந்து 25 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்னா நிறைய முறை யூஸ் பண்ணலாம், நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இது கூட லைட்டாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் இதை அடிக்கிறேன். இந்த ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிடுறேன். லைட்டாக தான் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டார்க்கான கலரை விட நமக்கு வந்து லைட்டான கலர் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒயிட்டில். இப்போ நம்ம வந்து ஒயிட் தெரியாமல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு அகைன் இதை வந்து திரும்பியும் ட்ரை ஆகிறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்துட்டு இப்போ ட்ரை ஆகிறதுக்கு நான் வச்சிடுறேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மேலே வந்து ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கலான்னு இருக்கேன். ஸ்டோன் இல்லை லேஸ் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை அப்படிங்கிறத விட இருக்கிறத வச்சு நம்ம வந்து அழகுபடுத்தலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் எல்லாமே வச்சு ஒட்டுவோம் இல்லையா, அந்த க்ளூ தான் இது. இப்போ க்ளூவை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாஸோட இந்த வாய்ப்பகுதியில் நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சுருக்கேன் இல்லையா, மிரர் இருக்கா மாதிரி, இதுதான் நான் வந்து இந்த வாய்ப்பகுதியில் வைக்க போகிறேன். அப்படியே பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம டெக்கோர் பண்ணணும், அதுக்காக நான் இதை வந்து வைக்கிறேன். இது வந்து ஒரு ஷாலில் இருந்தது. ஸோ அந்த ஷால் வந்து நெட்டு ஷால் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே பிஞ்சு போச்சு. அதனால இது நல்லா இருந்துச்சு, அதனால நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த க்ளூவை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒட்டினோம் அப்படின்னாக்கா சீக்கிரமே அழகாக ஒட்டிக்கும். நம்ம வந்து க்ளூ வந்து வச்சுட்டு ஒட்டுறதை விட நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டும்போது சீக்கிரமாக வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ நான் வந்து இது கூட இந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ லேஸ் வைக்கவுமே அழகாக இருக்க மாதிரி தெரியுது இல்லையா. அதுவுமே மிரர் வச்ச லேஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த லேஸ் வந்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது அழகாக ஸ்டிக் ஆகிக்கும். உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அழகாக ஒட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இதோட பாட்டம் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணலாம். இது என்ன லேஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து ப்ளவுஸ் இல்லாமல் பேக் நெக்கில் நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லேஸ் தான். இது கூட வந்து நான் பாட்டமில் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாட்டம் சைடு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு அந்த லேஸ் வந்து ஒரு 2-3 சுற்று மாதிரி சுற்றி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த சைடில் வச்சுட்டு அந்த லேஸை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடஞ்சி போன கிளாஸையுமே வேஸ்ட்டாக தூக்கி போடுற முட்டைத்தோல் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேண்டில் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து நான் வந்து குட்டி கேண்டில் வச்சுருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது. உண்மையாலுமே நான் வந்து ஹோம் சென்டரில் இதே மாதிரி ஒரு அழகு பொருட்கள்லாம் பார்த்துருக்கேன். பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ரேட்டு பார்த்தாக்கா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சரி இப்போ எதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுடுவேன். இப்போ வந்து நானே இந்த ஒடிஞ்சு போன இந்த கிளாஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது பார்க்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது வந்து உடஞ்ச கிளாஸ்ன்னு இனிமேல் தூக்கி போட தேவையில்லை இல்லையா. ஸோ லைட்டை ஆன் பண்ணால் எப்படி இருக்குது பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் வீரல் விட்டுடுச்சு அப்படின்னாக்கா தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா நம்மளோட chellamtips@gmail.comக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்க்கல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.